அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டில் பிப்ரவரி மாதம் பார்க்குற முதல் பதிவு இது. தற்போது 55,000 காலி பணியிடங்கள் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது. அது என்னென்ன நிறுவனங்களில் என்னென்ன அறிவிப்பு இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் என்னங்கிறது லிஸ்ட் மாதிரி பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்திய அஞ்சல் துறையில் இந்தியா முழுவதும் 30,000 காலியிடங்களுக்கு ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 16/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இந்திய ரயில்வேயில் 22,195 காலியிடங்களுக்கு குரூப் டிக்கான அறிவிப்பும் வந்துடுச்சு. இதுக்கும் 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2/3/2026 அதற்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து எஸ்பிஐ பாரத ஸ்டேட் பேங்க்கில் 2,050 காலியிடங்களுக்கு சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். வருமான வரித்துறை குஜராத் அந்த இதில் 46 காலியிடங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் இது ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் பர்சன் அறிவிப்புக்கு எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 10th இல்லைன்னா ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 21/2/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் 120 காலியிடங்களுக்கு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் சிஏ சிஎம்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 7/3/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவில் 418 காலியிடங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐடி கேட்டகரியில் ஒரு 30க்கு அதிகமான பணிகள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். 19/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதே போல் பேங்க் ஆஃப் பரோடாவில் இன்னொரு 23 காலியிடங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஐடி ஃபீல்டில் எடுக்கிறாங்க. அதே குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 19/2/2026 அப்ளை பண்ணணும். அடுத்து மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் 12 காலியிடங்களுக்கு எம்டிஎஸ் அப்புறம் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 10ஆம் வகுப்பு அப்புறம் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23/2/2026 அதற்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் 43 காலியிடங்களுக்கு லோயர் டிவிஷன் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் அசிஸ்டன்ட் காலேஜ் லைப்ரரியன் செக்ஷன் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான அறிவிப்பு இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடித்தவங்க பிஎல்ஐஎஸ் முடித்தவங்க எம்எல்ஐஎஸ் முடித்து எம்எல்எஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27/2/2026 அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து செல்லுலார் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தில் 50 டெக்னீஷியனுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 10th அப்புறம் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23/2/2026 அப்ளை பண்ணணும். அடுத்து அதே நிறுவனத்தில் 30 டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23/2/2026 இதுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் 21 காலியிடங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்புறம் இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர்லேயே சிடி அந்த 2 ஃபீல்டில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பிடிஎஸ் எம்டி டிஎன்பி எம்எஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 27/2/2026 அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். சிஎஸ்ஐஆருக்கு கீழே இயங்கக்கூடிய மேம்பட்ட பொருட்கள் செயல்முறைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 3 காலியிடங்களுக்கு ஜேஹெச்டி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 10th மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 19/2/2026 அப்ளை பண்ணணும். அடுத்து மத்திய மின்சக்தி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு நீங்கள் எம்இஎம் டெக் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். 23/2/2026 அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடற்படை அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வகம். இது டிஆர்டிஓ கீழே இயங்கக்கூடிய நிறுவனம். இதில் 7 காலியிடங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஇ பிடெக் எம்இஎம் டெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 26/2/2026 இது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதே நிறுவனத்தில் டிஆர்டிஓ கீழே ஒருங்கிணைந்த சோதனை வரம்பு ஐடிஆர் அந்த இதில்
7 டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நேர்காணல் மாதிரி நடக்குது. 4/2/2026 அன்னைக்கு இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த டைமுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு கலந்துக்காங்க. அப்புறம் இந்திய கடற்படை இந்தியன் நேவியில் 260 காலியிடங்களுக்கு எஸ்எஸ்சி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சி பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்பிஏ எம்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம். 24/2/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, இதில் 13 காலியிடங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜேஎஸ்ஏ செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 10th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2/3/2026 அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்குறது இந்திய விளையாட்டு ஆணையம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஸ்ஐ நிறுவனத்தில் 48 காலியிடங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி, அதாவது ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜி இது மாதிரி உள்ள ஃபீல்டில் அவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 9/3/2026 அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் பார்க்குற மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் அப்டேட், முக்கியமான நிறுவனங்கள் உள்ள அப்டேட் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட், புது அப்டேட் வரும்போது நம்ம அதில் பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதில் உள்ள பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். டேரெக்டான லிங்க்கு தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை போயிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.